என்னென்ன வேணும் உங்களுக்கு? கண்ணை முடுங்க பார்ப்போம். கார்பீட்டு சில சமயத்தில் படப்படம் அடிக்க சைவர கோளாறுலாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? அப்படி ஒன் சைடு நரம்பு வாத உளைச்சலால் வந்திருக்கு. இதில் எந்த பாதிப்பு வராமல் காப்பாற்றி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வாப்பா, எல்லாம் வெட்டியாக்கி தரேன். 3 முறை என்னைய பாரு, நல்லாயிருவேன். இந்த பணம் வச்சுக்கா. அதே கோவில்பட்டி எல்லை, கோயில்பட்டி. நீ எதுவும் முடிவெடுத்திருக்கியா? இல்லைல்ல. கோவில்பட்டி என் சகோதரி பிள்ளைக்கு நான் தான் தாய். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. அந்த பிள்ளைங்கம்மா கால் வந்துட்டு வரலாம். வணக்கண்ணே, என்ன நல்லா இருக்கீங்களே? பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மேலே போட்டி பொறாமையால் திருஷ்டி ஏற்பட்டு போச்சு. எப்படியோ இந்த சாமியை வச்சு முன்னேறிக்கிட்டு இருக்காள அப்படின்னு ஒரு திட்டத்தில் ஒருத்தன் ஓயாமல் எலுமிச்சக்கனியும் சூடத்தையும் சுற்றி சுற்றி போட்டு எரிக்கான். அதனால் உனக்கு கொஞ்சம் மனத்தள்ளாட்டம் வந்திருக்கு. அதில் எந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றி உன் தொழிலை உயர்த்தித்தானே உன் உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறேன். நல்லா இந்தா பணம் தந்தாச்சு, கடனை தீர்த்துட்டு வா போ. கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கோயில்பட்டி எல்லை. உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? உடல்நிலை சம்பந்தமாக என்னமா செய்து? யார் இந்த பிள்ளை? கால் வந்துட்டு வா. தாத்தாவுக்கு 22 வயசா? தாத்தாவுக்கு 22 வயசா? தாத்தாவுக்கு எத்தனை வயசு? 72. சரிண்ணா, உட்கார். கண்ண மூடு. செல்லு என்ன கையில் வச்சுருக்க? என்ன படிச்சிருக்க? பிகாம் படித்து சிஏ படிச்சிருவியா? வேண்டாம், முடியாது. எஸ். பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. தாத்தாவுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை. இன்னும் சில ஆண்டுகள் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா உடல்நிலை சீராகும், எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும். இந்தா நல்லா இருக்கும். போய்ட்டு வா. எட்டயாபுரம் எனக்கு ஒரு பேரன் அல்லது பேத்தி வேணும்னு கேட்டு வந்தவங்க. எந்த ஊர்? நான் எந்த ஊர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்? இது கோயில்பட்டிங்க. நீங்கள் வேலூர் குடியாத்தத்தை கேட்குறீங்க. சரிண்ணா, மழை வருது பாருங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சாமி, கடவுள் போன்றவைகளை உன்னுடைய மகன் விரும்பாதவன். ஆனால் இப்போ உன்னுடைய மருமகளுடைய மனதில் தெய்வ பக்தி உள் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அவளுடைய பக்திக்காக குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய நேரம் தோன்றியாச்சு. அந்த வாரிசு கிடைக்கும். அதுக்கு பின் உன் மகன் தெய்வத்தின் பக்கத்தில் நெருங்குவான். கால் வந்துட்டு வரலாம். இந்தா ஜெயிச்சு தாரேன், நடக்கும். புண்ணியமாக இருப்பா, எல்லா செலவும் கிடைக்கும். ஐஸ்வர்யம் வாழ்க. பாஞ்சாலங்குறிச்சி. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமியின் வாசல் எங்கும் தேனாக. ஒரு வரம் கேட்கலாம், வளவளம்லாம் பேசக்கூடாது. ஒரே வரம் தான், ஒரே கேள்வி. என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம் வரலாம், வா. வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் தொழிலுக்கு கட்டுப்பட்டு வாழ வைக்கிறேன். நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம். இந்த சந்தோஷமா இருக்கு. தொழிலுக்கு பணம் தந்திருக்கேன். பட்டுக்கோட்டை. அடுத்து மீண்டும் நாளைக்கு உங்களை பட்டுக்கோட்டை பக்தவாங்க. பட்டுக்கோட்டை அம்மாளு தம்பி பட்டுக்கோட்டை. அப்படியே தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? உழைப்பு வருமானத்துக்குரிய வழியை கேட்டு வந்தது. அண்ணா வாங்க. அவர் என்ன வேலை பார்க்குறேன்? கால் வந்துட்டு வாங்க. அதான் நான் கேட்டேன், வருமானத்துக்கு வழியை பார்த்து கொடுன்னு கேட்டேன். மூன்று வருஷ காலமாக சகட யோகமாக நடக்கும். சில நாட்கள் ஒரு வருமானம் வரும், சில நாட்கள் வராது. இப்படி ஒவ்வொன்றா மாறி மாறி பிரச்சனைக்குரிய நிகழ்வாக இருக்கும். உண்மையா இல்லையா? இப்போ நிலையான ஒரு வருமானத்துக்குரிய வழி ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கினால் நடக்கும். பார்க்குறியா? கால் வந்துட்டு வரலாம். கல்யாணம் பண்ணி வச்சே அம்மா. இந்தா அந்த பிள்ளை வாழ்க்கையில் கலக்கமில்லாமல் காப்பாற்றுறேன். உனக்கு ஒரு வியாபார ஸ்தாபனம் தோன்றும். போகலாம். கர்மதாமிக்கு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கணும். தசமுல அரிஷ்டமானு கேட்கக்கூடாது. நீ உடனே கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? யூடியூப்பை கட் பண்ணுங்கப்பா.